நமசிவாய. மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிதுனராசி லக்னத்தாருக்குமே சரி பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுனராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தை மாத பலன்கள் அல்லது 5 கிரக சேர்க்கை பலன்கள் பார்க்கலாம். இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது 2 நாட்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாதமே இருக்கும். சோ மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, எதிர்பாராத பணவரவு. எனக்கெல்லாம் பணம் வர்றதுக்கு இந்த சோர்ஸ்ல இருந்தாலும் எனக்கு பணம் வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் வரும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட பணம் வந்து அள்ளி கொட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக மிதுன ராசி கண்டிப்பான முறையில இருக்கும். பணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்க வந்து பல்வேறு விதமா எடுத்துக்கலாம். பணம் அல்லது கிஃப்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கலாம். லக் என்ஹான்ஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கலாம். சொத்துக்கள் ஏதாவது திடீர்னு உங்க பேர்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொத்துக்கள் சேரு வருது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்துக்கலாம். ஒஸ்ட் என்கிட்ட வந்து பணம் வர்றதுக்கு எந்த சாத்தியமே இல்லைன்னு சொல்லி யாராவது சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கூட இந்த ஓபிஎம்னு சொல்லக்கூடிய அதர் பீப்புள்ஸ் மணியாவது உங்ககிட்ட புழங்கிக்கிட்டே கண்டிப்பான முறையில இருக்கும். நிறைய பணம் புழக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியாதிபதியானவர் இருக்கிறார். மிதுன லக்னக்காரர்கள் லக்னாதிபதியானவர் 8ஆம் இடத்தில் இருக்கார். சோ அப்ப அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பொதுவாக புதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அதிகமாக பணத்தை அள்ளி கொடுப்பார். அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே பெருசா நல்லதுதான் செய்வார், 12ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்லதுதான் செய்வார்னு வச்சுக்கோங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மற்ற கிரகங்களை மாதிரி. அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கே, அதனால ஏதாவது கஷ்டம் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா சில தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். மெயினா நம்ம வந்து வண்டியில எல்லாம் போகும்போது ஜாக்கிரதையாக போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அடுத்தவங்க வண்டியை வாங்கி ஓட்டாம இருக்கிறது அப்படின்றது, அடுத்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் விஷயங்களுக்கு கையெழுத்து போடாம இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பான முறையிலே கவனம் செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இது நாள் வரையிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம இப்படி காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சில நபர்களுக்கு, நீங்கள் யாருக்கு தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபர்களுக்கு தெரியக்கூடிய சாத்திய கூறுகளுமே இந்த ஒரு டைம்ல இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் சேலஞ்சிங்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ரகசியமான ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரியாக இருந்தாலுமே சரி. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கக்கூடியவர்கள், நம்ம பெற்றோர் இடத்தெல்லாம் லேட்டா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் திடீர்னு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் நீங்க வந்து யூ ஹேவ் டு டேக் கேர். மற்றபடி வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்திலையுமே மிதுன ராசியினருக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணி வாருங்கள், அற்புதமான பலன்களை அள்ளி தருவார் சக்கரத்தாழ்வார். நமசிவாய.